இவன் ஒரு ஆளுக்கு மூளையில் அடி காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். 48 மணி நேரம் அப்சர்வேஷன் வச்சதுக்கப்புறம் தான் எங்களால் சொல்ல முடியும்னு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க. பின்னாடி இருந்த பையனுக்கு முதுகெலும்பு உடஞ்சிருக்கு. அவன் லைஃப்பில் எவ்வளோ சின்ன பையன், இந்த சின்ன வயசில் முதுகெலும்பு உடஞ்சதுன்னா அவன் லைஃப் என்ன ஆகும், என்ன பண்ணுவானே தெரியல. ஈவன் இப்போ எனக்கு எலும்பு உடஞ்சது இன்னைக்கு வரைக்கும் ஜிவுன்னு இருக்குது. அவன் முதுகெலும்பே உடஞ்சிருக்குன்னா நினச்சாலே எனக்குலாம் உடம்பு கூசுது. ஐயோ பாவமாக இருக்குது. அவங்க அப்பாவோட வேதனையும் வலியும் ராத்திரி முழுக்க கேட்க முடியலை. 41 பேர் செத்தவும் போதே வரலைங்க. இதுக்காங்க வரப்போகிறேன். என்ன போச்சுங்க, எல்லாம் போச்சுங்க. அப்படியே ஏண்டா மனசாட்சி இல்லாத மிருக நாய்ங்களான்ற மாதிரி கோவம் வருது. ஆனால் பேச முடியாதே. ஒன்றும் இல்லை, பாரிஸ் கார்னரில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சண்டை. ராஜ்மோகன் ஆதி வருஷம் சார் அடி வாங்கினது ஏன் பையன் சார், அடி வாங்கினது ஏன் கட்சிக்காரன் சார் துடிச்சாங்க. என்ன துடிப்புடா நடிப்புடா சாமி பொறுக்கிங்களா எம்பா. ஒருத்தன் சாக கிடக்குறான். அதே மேடையில் ஆங்கரிங் பண்ண நம்ம ராஜ்மோகன் அண்ணன் இன்னும் போய் பார்க்கல. அதே மேடையில் நின்ன செங்கோட்டையனோ இல்லை ஆதவர்ஜுனாவோ இல்லை விஜயோ எவனும் போய் பார்க்கல. தாவேகா நிர்வாகிகள் எல்லாருக்குமே நான் உங்கள்கிட்ட ஒன்று ரெக்வஸ்டாக கேட்குறேன். நீங்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்க, போடாதீங்க. விஜய் ஃபோட்டோ டிபியில் வைக்காதீங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க. நீங்கள் ஓட்டு கூட போடுங்கடா, தாவேக்கா கூட ஓட்டு போடுங்கடா, எனக்கு பிரச்சனை இல்லைடா. ஆனால் தயவுசெய்து அவன் கூட்டத்துக்கு போகாதீங்கடா. அவன் கூட்டத்துக்கு போய் உயிரை விடாதீங்க. அடுத்த நிமிஷம் உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமான்னு மரண பீதியிலே இருக்கும். பெற்றவங்களாம் தயவுசெய்து விஜய் கூட்டம் நடக்குதா, உன் வீட்டில இருந்து யாரையாவது அனுப்புறீங்களா, நல்ல தெளிவாக கேட்டு அனுப்புங்க. டே போகாத, போனா ஒழுக்கமா ஒரே இடத்துல நின்றுட்டு வா அப்படின்னு அனுப்புங்க. ஒரு பொண்ணு நேற்று அந்த ஸ்டாம்பு நடத்தக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணு சேத்துல சிக்கி சின்னாபின்னமாயி எந்திரிச்சு வெளியே வருது. பார்க்கவே பாவமா இருக்கு. அந்த பொண்ணோட அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா அது எப்படி இருக்கும். என் பொண்ணை இப்படி கூட நான் ட்ரீட் பண்ணதுலையே, இப்படி மிருகத்தனமா தள்ளி விட்டு ஓடுறானுங்களே. அப்படிதான் இருக்கும். ஒரு கட்டுப்பாடு இல்லை. அது நிர்வாகிகள் கூட்டம்னா நிர்வாகிகள் தானே வரணும். எல்லாரும் வராங்கன்னா உன் பேச்சை எவனும் கேட்க மாட்டான்னு தானே அர்த்தம். அவங்கள குறை சொல்ல முடியாது, தலைமையை தான் குறை சொல்லணும். அப்பாவியான்னு அவங்கள சொல்லவே முடியாது. அப்படிதான் இவங்க தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஒருத்தன் பச்சை குலையை ஏற்றிட்டு வண்டி மேலே ஏறி நின்றுறாங்க. பதறுது எனக்கெல்லாம். அந்த குழந்தை என்ன ஆகும், தலை நின்றுச்சா கீழே கொடுத்துடல. அந்த தலைக்கு குழந்தைக்கு தூக்கிட்டு ஆட்டுறான். இன்னொரு பைத்தியக்கார சங்க பிடிச்சி சாகுறேங்கிறான். அப்படியே பதறுது. என்னடா 2 இடத்துல ஆக்சிடென்ட், கிட்டத்தட்ட 6 பேர் மரண அடிபட்டிருக்கு. நினச்சி பார்க்கவே பயமா இருக்கு. இவங்க கூட்டம் அடுத்து நடத்தக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நான். எனக்கு அப்படி பயமாகுது. ஒரு சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு இல்லாதவன் நசன்னு மேடையை ஏறி பேசி தொலைஞ்சிட்டு நாசமா போனவன் இன்னும் எத்தனை பேர் வாழ்க்கை குடியை கெடுக்க போறாங்களோ தெரியல. அப்படி இருக்குங்க கூட்டம் ஒவ்வொரு வாட்டியும் நடக்கும் போதெல்லாம்.